வெல்கம் டு தங்கமுட்டை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, 3 இன்கிரீடியன்ஸை வச்சு சுவையான பால்கோவா கேக் எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, 1 லிட்டர் மில்க்கு, கவு மில்க்னா தண்ணி ஊற்றாத மில்க்கு, கடையில் வாங்கினதுன்னா ஃப்ரெஷ் க்ரீம் மில்க் வாங்கிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை செய்கிறதுக்கு குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஆகும். இப்போதான் மில்க் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகிருக்கு. இந்த மில்க் வந்து ஹாஃப் ஆகணும். நான் 1 லிட்டர் மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹாஃப் மில்க் ஆகுற வரைக்கும் இதை ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து அந்த மில்க் வந்து திக்காக வந்துருச்சு. ஹாஃப் மில்காக மாதிரி திக்காக வந்துருச்சு. இப்போது நான் 1.25 ஸ்பூன் லெமன் ஜூஸ் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த சைடில் ஒட்டியிருந்தால் அதையும் எடுத்து விட்டுட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு செய்யணும். ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சால் அடி பிடிச்சிக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு கேர்லெஸ்ஸாக செய்யணும். இப்போ நான் வந்து 200 கிராம் பனை வெல்லம் ஆட் பண்ணுறேன். பனை வெல்லம் இல்லைன்னா நீங்கள் 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், ஒயிட் சுகரு. லெமன் ஜூஸ் இல்லைன்னா வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த வாட்டர்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து இதை ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நான் வந்து இதில் நெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த மில்க் எனக்கு திக் பேஸ்ட்டாக வர்றதுக்கு எனக்கு 1 hour ஆச்சு. இது செஞ்சு முடிக்க எனக்கு 1 hour 45 minutes ஆச்சு. இப்போ நான் ஏலக்காவை தட்டி வச்சு அந்த ஏலக்காவை இதில் போடுறேன் ஸ்மெல்லுக்காக. இது வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் இதை நம்ம வந்து ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். இப்போ இது வந்து கொஞ்சம் வாட்டர் அப்சர்வ் ஆயிடுச்சு. இன்னும் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 minutes மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகவும் இதை நம்ம ஒரு பேனில் வந்து அதில் நெய் இல்லை ஆயில் தடவி வச்சுக்கணும். அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 4 hours வந்து நம்ம வச்சுருக்கணும் ரூம் டெம்பரேச்சரில். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த பேனில் நெய் தடவி வச்சுருக்கேன். இதை வந்து நான் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இது 4 hours கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்து விடுங்க. அப்படி வரலன்னா கொஞ்சம் ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் வச்சு வைங்க, ஈஸியாக வந்துடும். இப்போ நமக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இதை வந்து நம்ம பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். இதனால் நமக்கு தோணுன ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நன்றி.
இப்போ நமக்கு சுவையான பால்கோவா கேக் அல்லது மில்க் கேக் கிடைச்சிருச்சு. இந்த கேக் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். நீங்க மறக்காம செஞ்சு பாருங்க.